தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் வைக்கும் டப்பிங் படமாகவே இருந்தது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணம் ஐயா. இன்னைக்கு பட்ஜெட் போட்டாங்க. இந்த பட்ஜெட் யாராச்சும் நேரம் இருந்து உங்களுக்கு நேரம் இருந்தது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, திமுகவினுடைய பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது நாங்க ஐயா, இது ஒரு டப்பிங் படம் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. போட்டி போட்டுக்கொண்டு மத்திய அரசுடைய திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட் வேற ஒண்ணுமே இல்ல. ₹1 சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட்டை போடலைங்க. நான் சில பேர் சொல்றேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்துறாங்க ஐயா. இதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கின்ற திட்டம் இந்தியாவில் இருக்கு. அதை அப்படியே பெயர் எடுத்துட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு புது பேர் வச்சிருக்கிறான். திமுக 33 மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துங்க ஐயா, விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம் அதுக்கு ஒரு பேர். பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம். பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வச்சிருக்கக்கூடிய பெயர் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம். சகி நிவாஸ், அதாவது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள், சகோதரிகள் பெரிய நகரத்தில் தங்கி படிக்கிறாங்க, அவர்களுக்கு மகளிர் விடுதி, அதுக்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 20 சகி நிவாஸ் இருக்கு. அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர், திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி. சோ நீங்க அந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஐயா, மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் 3 மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பிரதமருடைய பசுமை வழிச்சாலைகள் திட்டம், அதாவது பாத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள, குறிப்பா நம்ம செங்கல்பட்டு, தாம்பரம் இது நகரப்பகுதியில் போகக்கூடிய மெயின் ரோட்ல நடுவுல வனங்கள் வைத்து கொஞ்சம் பசுமையாக்கணும். அந்த ரோட்டை மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே 10 இடங்கள்ல பசுமை வழிச்சாலைகள் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதுக்கு இன்னைக்கு தமிழக பசுமை வழிச்சாலைகள் திட்டம் ஒரு திட்டம். அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டப்பிங் படம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை எடுத்து அதற்கு ஒரு டப்பிங் பண்ணி அதை மாநில அரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மட்டும்தான் நீங்க பாக்குறங்க ஐயா, எந்த சாதனையுமே இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.